வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. எழுத்தாளர் பாவண்ணன் அவர்களின் கதைகளிலிருந்து மீண்டும் ஒரு கதை. இது எஸ்ரா அவர்கள் 100 சிறந்த சிறுகதைகள்னு ஒரு தொகுப்பு போட்டிருந்தார். அதில் பாவண்ணனுடைய இந்த கதையை தான் எடுத்து போட்டிருந்தார். காலத்தின் விளிம்பில். இந்த தலைப்பை கேட்ட உடனேயுமே பார்த்த உடனேயுமே நமக்கு தலைப்பு ஈர்ப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கதைக்கும் உள்ளே போவோம். ஸோ இந்த கதை எஸ்ரா சிறந்த 100 கதைன்னு போட்டாங்கன்னு ஒரு ஈர்ப்பு உண்மையாலுமே. அதை தாண்டி காலத்தின் விளிம்பில், காலத்தோட விளிம்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அந்த காலத்தோட விளிம்புக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். அது ஒன்று. இன்னொன்று வயசானவங்க. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு தான் நான் இந்த கதையை படிக்க ஆரம்பித்தேன். நிறைய கதைகள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அந்த வகையில் இந்த கதையை படித்து முடிக்கும்போது அவ்வளோ ஒரு மன அழுத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னோட நிறையா நான் கதை சொல்லல, நிறைய முதியோர் இல்லங்களுக்கு போய் கதை சொல்லியிருக்கிறேன். அங்கே சந்தித்த மனிதர்களோட உரையாடல் இன்னைக்கும் மனசை விட்டு நீங்காமல் இருக்குது. அந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்துச்சு இந்த கதையை வாசிக்கும்போது. சரி, நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். பூந்தோட்டங்கிற ஒரு இணைய இதழில் நான் எழுதிய கட்டுரைகளுக்கு முதல்ல எந்த வரவேற்புமே இல்லை. அந்த தொடரை நிறுத்திடலாம், இது எந்தவித பாதகமும் இல்லை, நிறுத்தினா இதை யாரும் கேட்க போகிறது இல்லை, அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளருக்கு எப்போவுமே என்ன விஷயம் அப்படின்னா, எழுதுறாரு அப்படின்னா ஒரு சின்ன அங்கீகாரம் அப்படிங்கிறது, யாரோ ஒருத்தர் இந்த கதை நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, இந்த கட்டுரை நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, இந்த கட்டுரையில் இது பிடிச்சிருந்தது, இது பிடிக்கல, இப்படி ஏதாவது ஒன்று வரணும், எதிர்ப்போ ஆதரவோ வரணும். அப்போ தான் அது அது எழுதுனவங்களுக்கான ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னோட இதுக்கு மட்டும் கடிதமே வர்றதில்லை. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு வந்து சரி முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிற தருணத்தில் ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு கடிதம் வந்தது. அப்படி தொடங்குனது தான் எனக்கும் சந்திரனுக்குமான நட்பு. சந்திரன் ஆப்பிரிக்காவில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவர். அவர் இந்த நான் எழுதின இந்த கட்டுரையை பற்றி தொடர்ந்து அந்த 10 கட்டுரையை தொடர்ந்து எழுதின அந்த 10 கட்டுரையை பற்றியும் அந்த ஒரு கடிதத்தில் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஹா, என்னோட கட்டுரையை பற்றி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனி கட்டுரையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். அப்போது ஒரு கட்டுரை முடிஞ்சதும் எனக்கு கடிதம் போடுவார். அந்த கடிதத்தில் அவர் என்னென்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த கடிதத்தில் அந்த கட்டுரையை பற்றி மட்டும் இல்லை, அந்த 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 அவர் இருக்கிற ஏரியாவில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத எழுத ஆரம்பித்தார். ஒரு நாள் கிட்டார் வாசிக்கிற ஒரு பையன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவனோட கதையை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்க்கில் போய் உட்காந்துருந்தப்போ ஒரு பிச்சைக்காரர் ரொட்டி சாப்பிட்டு இருந்தான் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதி அனுப்பிச்சிருந்தார் ஒரு கடிதத்தில். இன்னொரு கடிதத்தில் என்ன எழுதி அனுப்பிச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம விலங்கு காட்சி சாலைக்கு போவோம் இல்லையா? ஸோ அங்கெல்லாம் போனோம்னா அங்கே என்ன பார்ப்போம் அப்படின்னா, விலங்குகளை பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டிலேயே நிறையா பெட் அனிமல்ஸ் வளர்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம், பேர் வைப்போம். அங்கே போயும் கூட அந்த விலங்கை பார்த்தோம்னா சிங்கத்துக்கு சிம்பான்னு கூட பேர் வைக்கலாம், அப்படி ஏதோ ஒரு பேர் வைக்கலாம். ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அவர் எழுதி அனுப்பிச்சிருந்த அந்த கடிதத்தில் விலங்குகளோட கூண்டுகளுக்கு பெயர் வச்சுருந்தார். அடே அப்பா, என்னடா இவ்வளோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நான் நினச்சேன். அது இந்த கூண்டோட பேரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இடியோசையின் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிங்கத்தோட கூண்டுக்கு வச்சுருந்தாரு. அப்புறம் வேகத்தை துறந்த விவேகியின் வீடு அப்படின்னு சொல்லி சிறுத்தையோட கூண்டுக்கு வச்சிருந்தாரு. பறவைகளின் இசை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சவர்ண கிளியோட கூண்டுக்கு வச்சிருந்தாரு. இப்படி தான் அவரோட கடிதம் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போது இன்னொரு கடிதத்தில் அந்த கடிதத்தோட முடிவில் அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, பெங்களூர் நகரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஹூடி அப்படிங்கிற கிராமத்தில் ஆயிஸ்ரயா அப்படிங்கிற ஒரு ஆசிரமம் இருக்குது, முதியோர் இல்லம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டு முடிச்சிருந்தார். அந்த சமயத்தில் எனக்கு அதை பற்றி தெரியல. இவர் கடிதத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் என்னோட நண்பர்கள்கிட்ட இதை பற்றி நான் கேட்டேன். அவங்க ஒரு சிலர் தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படியெல்லாம் சொன்னார். அது இந்த பகுதின்னு தெரில நான், ஆனால் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த அடுத்த கடிதம் வருது. அங்கே தான் எங்கள் பெரியம்மா இருக்கிறாங்க. எங்கள் பெரியம்மாவுக்கு 6 பையன். 6 பையனும் அவங்கள கைவிட்டுட்டாங்க. நான் எங்கள் அம்மாவோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆஃப்ரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க. இப்போ பேர பேத்திங்களோட ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் எங்கள் பெரியம்மா ரொம்ப இங்கேருந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு, அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. பெரியம்மா கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. அதனால் அங்கேருந்தே நான் நெட்டில் பார்த்து பெங்களூரில் எந்த நல்ல ஆசிரமம் இருக்குதுன்னு பார்த்தேன். ஆசிரமம் இல்லை, என்னது முதியோர் இல்லம். ஸோ அந்த முதியோர் இல்லத்தை சொன்னாங்க. ஸோ நான் அதில் சேர்த்து விட்டுருக்குறேன்.
இப்போ வந்து பெரியம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். என்னோட சார்பா நீங்க போய் பார்த்து வர முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தில எழுதியிருந்தார். நான் அந்த கடிதத்த படிச்ச உடனேயும், சரி போலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி போறேன். அது அங்கிருந்து 3 பேருந்து புடிச்சு போகணும். 3 பேருந்து புடிச்சு இறங்கி அங்க போய் நிக்கிறேன். அங்க போய் நின்னோம்னா ஒரு டீ கடை ஒண்ணு இருந்துச்சு. அந்த டீ கடையில விசாரிக்கலாம் அப்படின்னு விசாரிக்கும்போது, இங்கிருந்து கொஞ்சம் தூரம் 2, 3 கிலோமீட்டர் போகணுங்கய்யா. ஒரு பெண் சொன்னாங்க. இங்கிருந்து ஒரு 2, 3 கிலோமீட்டர் போகணுங்கய்யா. அந்த 2, 3 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். இங்கிருந்து எதுவும் பஸ்ஸோ எதுவுமே வசதி கிடையாது. நான் போனதில்ல. எங்க வீட்டுக்காரர் தினமும் அங்க தான் பால் பாக்கெட் கொண்டு போய் போடுவாரு. ஆனா ஒண்ணு பாருங்க ஐயா, வயசானவங்கள இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுறாங்க. கூழோ கஞ்சியோ சேர்த்து லட்சணமா குடிச்சா எப்படி நல்லாயிருக்கும். பணம் பணம்னு இப்படி மக்கள் வந்து அலைப்பாயுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்கிறத கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்கே நல்லா கவனிச்சுக்கிறாங்க தானே அப்படின்னு நான் சொன்னேன். கவனிப்பெல்லாம் இருக்குதுக்கையா, ஒரு குறைச்சலும் கிடையாது. 100 பேர் கவனிச்சுக்கிட்டாலும் பக்கத்தில் பெத்த புள்ள மாதிரி வருங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனேயும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உடனே நான் அடிக்கடி நீங்கள் போவீங்களான்னு கேட்டேன். காலையில் அவர் போகிறதோட சரி, நான் தான் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் நான்லாம் போகவே மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் நான் கேட்டதுக்கு பதில் சொன்னாங்க. எங்கள் ஜனங்க இங்கே யாரும் இல்லை, ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்கள தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னதையும், நிறைய பேர் இப்படி தாங்கய்யா சொல்கிறாங்க, சொன்னால் தப்பாக எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே கொண்டு வந்து விட்டு போட்டு இப்படி தான் சொல்லிட்டு போவாங்க. சரிங்க ஐயா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதையும் நான் நகர்ந்து போகிறேன். நகர்ந்து போகிற வழியெல்லாம் வந்து அந்த பெண்ணோட குரல் வந்து ஒரு திருநெல்வேலி பக்கத்துலேருந்து வந்த ஒரு பெண்ணோட குரல் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு நான் யோசிச்சிட்டே வரேன். போகிற வழியெல்லாம் 2 பக்கமும் நல்லா அடர்ந்த மரங்கள், மஞ்சளாக பூத்து கிடந்த சின்ன சின்ன முட்செடிகள், அப்புறம் அங்கே அந்த பேரே தெரியல, ஆனால் அவ்வளோ குருவிகளோட சத்தம். அங்கே தாவி தாவி குருவிகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பக்கமாக சின்ன பிள்ளைங்க வந்து கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறேன். உண்மையால ஒரு ரம்மியமான இடமா தான் எனக்கு தோணுச்சு. ஆஸ்ட்ரேயா அப்படின்னு எழுதப்பட்ட அந்த பேர் பலகை என் கண்ணுக்கு முன்னாடி பட்ட உடனேயும் அப்படியே அந்த சுவரை ஒட்டி நான் உள்ளே போகிறேன். நல்ல சிவப்பு நிற காகிதப்பூ படர்ந்து கிடந்தது. பூந்தோட்டம் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நான் உள்ளே போகிறேன். ஒரு பெரிய நிழல் கூட, வட்டமான பெஞ்ச், அங்கங்கே சுற்றுச்சுவர் ரொம்ப அழகாக நிறைய சிலையெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. எளிய முறையில் அமைச்சிருந்த கோயில் இருந்துச்சு, தேவாலயம், தொழுகை கூடம். பார்க்குறதுக்கே அந்த இடம் கொஞ்சம் ரம்மியமாக இருந்துச்சு. அங்கே நிறைய செடிகள், அப்படியே நீரூற்று மாதிரி, பாறை மாதிரி எல்லாம் வடிவமைச்சிருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. வீடு ரொம்ப அழகா இருந்தாலும் கூட, அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு. எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருந்துச்சு. உள்ளே போகும்போது எல்லா ரூமும் ஒரே மாதிரி பார்க்குறக்கு, இந்த கோட்லேருந்து அந்த கோடு வரைக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் இருந்த கிட்ட நான் பேசிக்கிட்டு இவங்களோட பேரை சொல்லி கிளம்பி உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு ஒரு முதல் அறைக்கு கடக்கும்போது திரும்பி பார்க்குற ஜன்னலில் 2 விழிகள் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. என்ன தான் பார்த்துருப்பாங்களோ, என்னையே இப்படி பார்த்துட்ருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களோ, யாராக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே போகிறேன். அடுத்த ஜன்னலை கடக்கும்போதும் அதே மாதிரியான விழிகள் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே வந்து எனக்கு ஒவ்வொரு அறை கடக்கும்போது திரும்பி பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன் இவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்ட அந்த பேர் வந்து தையல் நாயகி. அந்த ரூம், அவங்க சொன்ன ரூம் வந்து 7, அது வந்துருச்சு. அப்படியே மெதுவாக அந்த ரூம் கதவை தட்டினேன். அப்புறம் அழைப்பு மணி அழுத்தினேன் 2 தடவை. ரொம்ப நேரம் சத்தமே இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கதவு திறந்தது. உள்ளே வந்து, தையல் நாயகி நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த அம்மா எதுவுமே பதில் பேசலை. நான் உள்ளே போய் உட்காந்ததையும் அவங்க அந்த அம்மா வந்து நான் என்ன சொல்ல வரேனே அவங்க கேட்கல. சந்திரன் என்ன அனுப்பிச்சாரு அப்படின்னு நான் சொன்னேன். அதுவும் அவங்க காதில் விழலை. என்னென்னமோ பேசுனாங்க. அவங்க குடும்ப விஷயத்த பேசுனாங்க. அவங்க எப்படி இங்கே வந்தேன்னு பேசுனாங்க. அவங்க மாமியார் அவங்கள கொடுமைப்படுத்தின பற்றி பேசுனாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட அவங்களா சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இடையில 2, 3 தடவை, ஆமாம் நீங்கள் யார், ஆமாம் நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. 2, 3 தடவையும் நான் சந்திரன் அனுப்பிச்சாரு, உங்கள் தங்கச்சி பையன் அனுப்பிச்சாருன்னு சொன்னேன். ஆனால் அவங்க அது காதுலேயே வாங்கலை. ஆனால் அவங்க ஏதோ ஒரு யோசனையில் எங்கேயோ ஒன்று பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு எப்போல்லாம் ஏதோ ஒன்று சொல்ல தோணுதோ அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா கதையும் சொல்கிறாங்க. 6 பையனை என்னை இப்படி விட்டுட்டாங்க, எங்கள் மாமியார் கஷ்டப்பட்டாங்க, எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர், இப்படி என்னென்னமோ சொல்கிறாரு, நான் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். வெளியில் வர்றப்போ சட்டுன்னு ஒரு கணம் எனக்கு உடம்பு அப்படியே சிலுத்து போச்சு. சில நொடிகள் கதவுல சாஞ்சபடி அந்த கண்களையே பார்த்தேன். அந்த அம்மாவோட கண்களையே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஒவ்வொரு ஜன்னலிலும் தென்பட்ட அந்த கண்கள் வந்து மறுபடியும் ஒரு கணம் கூட என்னால் நிற்க முடியாத அளவுக்கான ஒரு உணர்வை கொடுத்துச்சு. வேகமாக அந்த இல்லத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன்.
கச்சிதமாக வளைஞ்சு நீள்ற சாலைகளும் புல்வெளிகளும் நீரூற்றுகளும் தாண்டி நுழைவாயில கடந்து தரையில் கால் வச்ச பிறகுதான் சீராக என்னால் மூச்சு விட முடிஞ்சுது. என்னோட வேதனையை சந்திரனுக்கு தெரியப்படுத்தும் விதமாக மனநிலை எனக்கு புரியல. அதை எப்படி தெரியப்படுத்துறது அப்படிங்கிற கவலையை முதலாக என்னோட மனம் அன்னைக்கு உணர்ந்துச்சு. இதோட அவர் கதையை முடிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த கதையை படிக்கிறப்போ நான் ஒரு முறை எங்கள் ஊர் ஈரோடு, இங்கே திண்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துக்கு கதை சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் கதை சொல்லி ஆடி பாட வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சிலர் சகஜமாக பேசினாங்க. ஒரு சிலர் என்னாங்க, நானே தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு என் பசங்கள்கிட்ட சொல்லி இங்கே நான் தங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. சில பேரெல்லாம் பேசவே இல்லை, அப்படியே உட்காந்துருந்தாங்க. சில பேர் பேசினாங்க, சில பேர் அழுதாங்க. என் பேத்தி மாதிரி இருக்கிறம்மா, இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சில பேர் என் கூட பேசணும்னு நினச்சாங்க. என் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படி வாரம் வருவீங்களா, மாதம் வருவீங்களா, எங்களோட கொஞ்சம் பேசிட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், அந்த வரி சொன்னாங்க இல்லையா அந்த கதையில், அந்த பெண் கூழோ கஞ்சியோ நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா, அது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல தோணுச்சு. ஆனால் அங்கே போயிட்டு முறையாக முதியோர் இல்லத்துக்கு நான் போயிட்டு என்னோட மனசு ரொம்ப நாள் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தது. எப்படி தனியாக ஒரு மனுஷியால் இருக்க முடியும்? காலங்காலமாக சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாவோட ஒரு கட்டத்துக்கு மேலே கணவர் குழந்தைகளோட இப்படியே பேரம் பேத்திகளோட வாழ்ந்து பழகினவங்க, நீ தனியாக போய் இருந்துக்கோ, ஒரு காலகட்டத்தில் நீ இங்கே தான் இருக்கணும், இருந்துக்கோ அப்படின்னு கொண்டு போய் விடப்படும் போது அவங்க எப்படி இருப்பாங்க? என்னதான் வசதி செஞ்சு கொடுத்தாலும் கூட அவங்க சொன்ன மாதிரி தான், என்ன இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளோட பேரன் பேத்திகளோட அடியோ சண்டையோ திட்டோ இருக்கிற மாதிரி வராது அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அதை பார்த்ததுன்னு தோணுச்சு. ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் எங்கே போகிறோமோ இல்லையோ, முதியோர் இல்லங்களுக்கும் அனாதை ஆசிரமங்களுக்கும் போய் அங்கே அவங்க படுற கஷ்டங்களை பார்த்தாவே போதும். வாழ்க்கையில் அந்த மாதிரியான இடங்களுக்கும் இந்த விஷுவலி சேலஞ்சடாக இருக்கிற குழந்தைகள், மனநலம் குன்றிய குழந்தைங்கெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம என்னென்னலாமோ நினைக்கிறோமோ அந்த உலகம் இல்லை. நம்ம ரொம்ப நல்ல ஒரு உலகத்தில் இருக்கோம். நம்ம எதையும் குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய அம்மா அப்பாவை, மாமனார் மாமியாரை, அம்மா அப்பாவை அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் ஒவ்வொருத்தருக்கும். இந்த கதை வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்படியான ஒரு இடத்த தான் கொடுக்கும். ஒரு எழுத்தாளர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு இந்த கதை வழியாக தெரிஞ்சுது. ஒரு எழுத்தாளர் ஒரு படைப்பாளி. கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிறத தாண்டி படைக்கிறவர். அவர் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மக்களின் உணர்வுகளை புரிஞ்சு எழுத முடியும். அந்த வகையில் எழுதப்பட்ட கதைகளில் மிக முக்கியமான கதை இது. தொடர்ந்து கதைகளை கேட்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாசிங்க. நாங்கள் இந்த கதையோட சுருக்கத்தை தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இவ்வளோ டைமுக்குள்ளே சொன்னால் தான் உங்களால் கேட்க முடியும். அதனால் இந்த கதையை வாசிங்க. ஒவ்வொரு வரியும் நம்மளை அவ்வளவு பாதிப்புக்குள்ளாக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த கதையோடு வருகிறேன்.